உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னாச்சனுமா? என்ன இது கார்த்திக்? அது வந்து உனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்குமா கார்த்திக்? நீ குழந்தை பெத்துக்கு தகுதியானவரான்னு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்குமா கார்த்திக்? அப்படி இல்ல அனுமா, என்னால உனக்கு எதுவும் தப்பான பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் செக் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நீ முதல்ல கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தான். அப்போ அதான் ஒரு தடவை நீ கன்சீவ் ஆயிட்டிய. ஸோ தப்பு நம்ம கிட்ட இல்ல. இப்ப எதுக்கு அதை பத்தி worry பண்ற? விடு. ஆனா தப்பு என்கிட்ட இருக்குல்ல கார்த்திக். என்னால இன்னொரு குழந்தைய உயிரோட பெத்து தர முடியுமான்னு தெரியலையே. சிச்சி, என்ன இப்படிலாம் பேசுற? நீ நல்லா ஆரோக்கியமான குழந்தைய தான் பெத்துப்ப. பாசிட்டிவா இரு. இல்ல கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு. ஒரு தடவை ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது மறுபடியும் அப்படியே நடந்துருமோன்னு எப்பவுமே பயந்துட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனானும். எனக்கு டவுட் இருந்தப்போ நான் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம டாக்டர் கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எப்பவுமே பயந்துட்டு இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? எல்லாரும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் எனக்குள்ள இருக்கிற பயம் போக மாட்டேங்குது. தத்து எடுத்துக்கலான்னு சொன்னா நீ அதுக்கும் கூடாதுன்னு சொல்லிட்ட. ஒருவேளை எனக்கு குழந்தைய பொறுக்கலன்னு என்னை விட்டு போயிடுவியா? இல்ல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? பாரு, என் வாழ்க்கையில எனக்கு ஒரே பொண்டாட்டி தான், அது நீதான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான், நமக்கு நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தைங்க பிறக்கும். நீயும் நானும் அவங்கள என் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போலாம். அவங்களும் ஆன்ட்டியும் நம்ம குழந்தைங்களை வளர்ப்பாங்க. அப்படி நமக்கு குழந்தை பிறக்கலன்னா நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை. சரியா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாலாம் பேசாத. எனக்கு நீதான் முக்கியம். நீ இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கோ.
என்னாச்சு? அடடே, நிலா மேடம் வந்தாச்சே. என்ன கண்ணு இப்படி போய் கோச்சுக்கணும் புட்ட? நிலா பாப்பா, மன்னிச்சுக்க. நான் வேணுண்டே சொல்லல, தெரியாம சொல்லிவிட்டேன். மன்னிச்சுக்க. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, தெரியாம தானே சொன்னீங்க. இட்ஸ் ஓகே. சோ ஸ்வீட். அண்ணே, ஒரு பச்சை புள்ள கூட இம்புட்டு சுழுவா மன்னிக்குது. இதுல பாதி புத்தி கூட உனக்கு இல்லையானே? எனக்கு இல்ல, நமக்கு இல்லனே. பொதுவா பெரியவங்களுக்கு இல்லையேன்னு சொல்ல வந்தேன். தெரியுதுல. பாதி என்ன 10% கூட கிடையாது. சரி விடுங்க, இன்னத்துக்கு என்னன்னவோ பேசினுக்கிறீங்க. எல்லாரும் உக்காருங்க, சோறு துண்ணலாம். என்ன? ஆமாமா, முதல்ல சோறு, மத்த அம்புட்டு அப்புறம் தான். எப்ப பாரு சோறு சோறு சோறு. ஏ, அக்கா, ஆளுக்கு ஒண்ணு முதல்ல உக்காருங்க, சோறு துண்ணலாம். வா கண்ணு. வரேன்க்கா. இங்க நீ உட்காந்துக்கிடுறோம். சீக்கிரம் சோறை போடுங்க. டேய், இந்த கை கழுவுற பழக்கம்லாம் இல்லையா? பாஸ், வாங்க. இந்த வாஷ் பேசின் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. உனக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி, பேசாம வா. ஜானு, எனக்கு இன்னொரு அப்பளம் கொடு ஜானு. நீ என்ன அப்பளத்தே துண்ணுனுக்குற? சோத்த துண்ணு. சோத்த துண்ணு. ப்ளீஸ் ஜானு, ஒன்னே ஒன்னு தான் கட்சி. இதுக்கு அப்பாலெல்லாம் கேட்க கூடாது. ஒழுங்கா சோத்த துண்ணு. புடி துண்ணு. என்ன சுந்தரி, அப்ப புடிச்சு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், முறைச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை முறைக்கிறதோட விடுறேன்ட்டு சந்தோஷப்படுங்க. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்ட்டு எனக்கு நல்லா தெரியுது. ஓஹோ, அம்பிட்டு தூரத்துக்கு தெரியும்ல, பரவதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? தின்னு. தங்கச்சிமா, என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எழுகுதான் ஒண்ணும் புரியல. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இப்போதைக்கு சோறு தான் முக்கியம். சுந்தரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். கேட்கறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம். சுந்தரி, நான் அந்த விஜயோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் சுந்தரி. அடேங்கப்பா, இவங்க அவங்களோட க்ளோஸ் ஆனது ஊருக்கே தெரியும். இப்ப இதை என்கிட்ட வந்து சொல்றாங்களாக்கும். எதுக்குன்னு கேட்காம இப்படி கோவப்படுற சுந்தரி? அவகிட்ட இருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் க்ளோஸ் ஆயிருக்கேன். என்ன உண்மை? என்ன கறக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணுன்னு, அதனால நிறைய பிரச்சனை. பிரச்சனையா? அந்த பொண்ணை பத்தி துப்பறிச்சிடுவாங்கண்டா. அந்த பொண்ணு கூடவே ஒட்டிட்டு திரியறாங்க. சுந்தரி, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நான்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுல எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும்ல. ஓ, நெசமாதான் சுந்தரி. அந்த புள்ளியோட க்ளோஸ் ஆகி அவகிட்ட இந்த விஷயத்தை வாங்கிவிட்டு அப்புறம் அவளையே க்ளோஸ் பண்ணி விடுவேன். எப்படி என் பிளானு? சுந்தரி, கூட இருந்து குழி பறிக்கிறதுல அண்ணன் எம்புட்டு பெரிய ஆளுண்டு உனக்கே தெரியாதா? மூடிட்டுடா. ஏன் நீ வேற தின்னு தொலை. இல்லனே, நீ சொன்னதைத்தான் விளக்கமா சொன்னேன். நீ ஒன்னும் விளக்கமாறும் சொல்ல வேணாம். மூடிட்டு தின்னு. விஷயம் தெரியாம என்னமோ பேசிட்டு இருக்க. சுந்தரி, நம்பு சுந்தரி. நெசமாவே உனக்கு உதவி பண்ணதா நான் அந்த புள்ளையோட போய் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க சுந்தரி. நெசமாவா? சத்தியமா. அப்போ சோட்டு அண்ணனை சீக்கிரமா கூட்டியாந்துடலாம்ல? அதான் எனக்கு கவலையா இருக்கு சுந்தரி. அதுல உங்களுக்கு என்ன கவலை? சோட்டண்ணை பாத்துக்கிருந்த வேலையை தான் நான் இப்ப பாத்துக்கிருக்கேன். சோட்டண்ணை வந்துட்டா பிறகு என் வேலை போயிரும்ல. அண்ணனுக்கு மட்டும் வேலை இருக்கும், எனக்கு மட்டும் இருக்காது. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சோட்டு அண்ணன் வந்தாலும் உங்க வேலை கன்ஃபார்ம். அதுக்கு நான் கேரண்டி. அப்படியா சொல்ற? நெசமாவா? அப்ப சரி சுந்தரி. அண்ணே, நீ இந்த விஜயோட க்ளோஸா இருந்து மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுனே. நான் இப்ப இதை க்ளோஸ் பண்றேன். தெரியும், அதான் சுந்தரி, பண்ணுவேன்னு தெரியும். நீ அந்த சோட்டண்ணனை திரும்ப கூட்டிட்டு வா. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்.
ஏதோ அவர் வர வரைக்குமா லூசு பையல அதான் பேசணும்னு பேசுவியா தின்றா நரி இடம் போனா என்ன வலம் போனா என்ன புடுங்காம போனா சரிங்கிற மாதிரி நீ திங்கறதுலயே தானடா குறியா இருக்க. பொறாம. ஐயோ நானும் உட்கார்ந்ததுல இருந்து பாக்குறேன் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசாம சாப்பிடுங்க. அப்படி சொல்றீ என் செல்ல குட்டி. வந்துக்கிறது வீட்டுக்கு வந்த இடத்த பாப்பீங்களா, மக்க மனுஷங்களை பத்தி பேசுவீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஆபீஸ் பஞ்சாயத்து பிரச்சனைன்னு பேசாம சாப்பிடுங்கடா. அப்படி சொல்லுக்கா. டேய் உனக்கும் தான்டா, பேசாம சாப்பிடு. அவன் சொல்லலண்டாலும் திம்பாங்க. ஹலோ ஆண்டி. இங்க சுந்தரி. சுந்தரி மேலதான் கீரா. நீ சித்தார்த் தானே? ஆமா ஆண்டி. பரவாயில்லையே, என்ன உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நீ சுந்தரி இட்டாந்து விட சொல்ல நான் உன்னை பாத்துக்கிறேன் தம்பி. அவளுக்கு அந்த இன்டர்வியூ சொல்லி அமிச்சது கூட நீ தானே? சுந்தரி என் கையில சொல்லிச்ச. ஓ அப்படிங்களா ஆண்டி. ஹாய் சித்து. ஹாய். ஹாய். என்ன சித்து திடீர்னு வந்திருக்கீங்க? கிளாஸ் இல்ல, நேத்துக்கு யாருக்கோ கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி ஐயோ. ஃபுல்லா சானிடைஸ் பண்றாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வருவீங்க, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அத்த ஒரு போனை போட்டு சொல்லிருக்கலாமா தம்பி? பண்ணேன் ஆண்டி, இவங்க ஃபோன் பிக் பண்ணல, அதான். அதானே. சாரி சித்து, கிளம்புற அவசரத்துல போனே பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் சித்து. நீங்க வந்து சொல்லலண்டா இங்க இருந்து ஆட்டோல போக வர 200 ரூபா தண்டமா இருக்கும் இல்லக்கா? இப்ப என்னத்துக்கு நீ ஆட்டோல போய் கஷ்டப்பட்டுக்கணும்? அதான் உன் ஃப்ரெண்டு சித்துக்கிறான்ல, அவரே இட்டுக்குன்னு போயிட்டு அவரே இட்டாந்து விட போறாரு. பெட்ரோல் காசுல பாதி தம்பி கையில வேணா குடுத்துரு. என்ன? ஐயோ சாச்சா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஏதோ ஒரு நாள் அவசரம்னு அவரை வண்டியில டிராப் பண்ண சொன்னேன். தினம் தினம் அவங்களை அப்படி தொல்லை பண்ணக்கூடாது. ரொம்ப தப்புக்கா. என்ன சுந்தரி இப்படி சொல்றீங்க? நான் உங்களை கூட்டிட்டு வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தியா, கிளாஸ் முடிஞ்சு ஆபீஸ் வேற சீக்கிரம் போகணும்ல, நான் ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு அலைச்சல் குறையும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜானகி அக்கா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க. எனக்கு எந்த அலைச்சலும் இல்ல, நான் பாத்துக்கிடுவேன். அப்போ வேணா இன்னொன்னு பண்ணலாமா? என்ன? அது என்னது? நான் வேணா வரும்போது உங்களை ரிட்டர்ன் கொண்டு வந்து விடுறேன். நீங்களும் ஆபீஸுக்கு சீக்கிரம் போலாம்ல. என்ன? சரிங்க, அத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இப்போ உள்ள வாங்க, டிஃபன் சாப்பிட்டு போலாம். எங்கங்க? உங்க வீட்டுக்கா? இல்லங்க, ஜானகி அக்கா வீட்டுக்கு தான். அக்கா இந்நேரம் ஆப்பம் வடகறிலாம் ரெடி பண்ணிருப்பாங்க. வாசனை மூக்கு தொலைச்சுது. அடி இவள, உனக்கு மூளை மட்டும் இல்ல மூக்கு சார்பிடி. அக்கா, நான் இம்புட்டு அவசரமா ஓடியாந்ததே உங்க ஆப்பத்தையும் வடகரியும் சாப்பிடறதுக்கு தான். வா வா வா, துண்ணு துண்ணு. இன்னைக்கு என்னமோ சித்துக்கு நீங்க செஞ்ச ஆப்பமும் வடகரியும் தான் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்குது. வாங்க சித்து, சாப்பிட்டு போலாம். நான் சாப்பிட வரணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் ஆப்பமும் வடகரியும் சாப்பிட்டதும் உங்களோட ஸ்பெஷல் வர காஃபி கிடைக்குமா? கிடைக்கும், வாங்க.
வா வாங்க. தம்பி வா வா. சுதா மேடம் சொல்லுங்க மேடம். இன்னைக்கு கலெக்டரம்மா கொஞ்சம் லேட்டா தான் வருவா. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. மம்மிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு மாத்திரைலாம் கரெக்டா கொடுத்துரு. ஓகே மேடம். இப்போ மம்மிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை சுதா. சரிங்க மேடம். என்ன கார்த்திக், ஆபீஸ் போலியா? போகணும்மா, கொஞ்சம் லேட்டாக போகலான்னு இருக்கேன். என்னாச்சு கார்த்திக்? ஐ ஓகே? ஆம் ஓகே. ஜஸ்ட் சும்மா தான். ஓ ஓகே. ஆமா, நீ தேடிக்கிட்டு இருந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு கார்த்திக். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சுதா மம்மிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருவா. நீங்க மம்மிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருங்க. ம். மம்மி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். கார்த்திக் உங்களை பார்த்து பாரு. ம்? போயிட்டு வரேன் கார்த்திக். ஓகேம்மா. நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாம கேட்க நினைச்சதெல்லாம் கேட்டுடலாம். இவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரலன்னா அணுவும் என்னையும் கூட பிரிச்சிருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்பவோ சரியாயிடுச்சு. ஆனா சரியாகாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க நாடகத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். சுதா, சார் சொல்லுங்க சார். ஆன்ட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி டேப்லெட் கொடுக்கணும். அதை ரூம்க்கு எடுத்துட்டு வாங்க. நானே இப்போ இவங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே சார். நாம ரூமுக்கு போய் நிறைய பேசுவோம். எதுக்கு இவன் நம்மள தனியா கூட்டிட்டு போறான்? என்ன பேச போறான்? என்ன ஆண்டி, ஆஃபீஸ் வந்தீங்களா? ராமசுப்பு விசாரிச்சிங்களா? அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? அது எப்படி ஆண்டி? நீங்க பேசுறது எனக்கு புரியல, உங்க பொண்ணு அணுவுக்கும் புரியல, ரொம்ப நாளா வேலை செய்யற சுதாவுக்கும் புரியல. ஆனா அந்த கலெக்டர் அம்மாவுக்கு மட்டும் புரியுது. ஒருவேளை அவகிட்ட மட்டும் பேசுறீங்களோ? நீங்க கேட்க சொன்னதா அவ அத்தனை கேள்வி எழுதி ராமசுப்பு கிட்ட கேட்டிருக்கான்னா அது எப்படி? அவளுக்கு நீங்க பேசுறது அவ்வளோ புரியும்னா
என்னை பத்தி மட்டும் நீங்க அவகிட்ட எதுவுமே சொல்லாமலா இருந்திருப்பீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க பேசுவீங்க. உங்க பொண்ணுக்கே நீங்க பேசுறது புரியாம இருக்கும்போது இப்போ வந்து வேலை செய்யறவளுக்கு புரியுதுன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்லை. நீங்க பேசுவீங்க, அது என்கிட்ட மறைக்கிறீங்க, நாடகம் போடுறீங்க. சொல்லுங்க, பேசுவீங்க தானே? வாயை திறந்து பேசுவீங்க தானே? ஆனா இன்னைக்கு நான் உங்களை விட போறதில்ல. என்கிட்ட நீங்க பேசுவீங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும் ஆண்டி, தெரியும். அதெல்லாம் நீங்க தான் பண்ணிருப்பீங்க. எல்லாத்தையும் பண்ணது நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். ஆமாண்டா, நான் தான் பண்ணேன். எல்லாமே நான் தான் பண்ணேன்.